நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் ஜிந்தகி எக் சஃபர் ஹை சுஹானா என்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம், பார்க்கவிருக்கின்றோம். அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஜிந்தகி என்றால் வாழ்க்கை, சஃபர் என்றால் பயணம். சஃபர் அதிலிருந்து தான் முசாஃபிர். முசாஃபிர் என்றால் பயணம் செய்பவர். ஹம் சஃபர் என்றால் நம் உடன் பயணம் செய்பவர். சஃபர், முசாஃபிர், ஹம் சஃபர் என்று பல சொற்கள் இந்த சஃபர் என்ற சொல்லிலிருந்து வந்தது. சஃபர் என்றால் பயணம். சுஹானா என்றால் மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது, பிளசன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, அதுதான் சுஹானா. ஜிந்தகி எக் சஃபர் ஹை சுஹானா என்றால் வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அற்புதமான ஆனந்தமான பயணம் என்பது இதன் பொருள். இதை கிஷோர் குமார் பாடியிருக்கின்றார். இந்த பாடல் 1971 வெளிவந்த அந்தாஸ் என்ற படத்திலிருந்து வந்தது. அந்தாஸ் என்றால் ஸ்டைல் என்று கூறுவோம். ஒவ்வொருவர் ஒரு ஸ்டைலில் செய்வார்கள் அல்லவா ஒரு செயலை. அவர்களது போக்கு, அவர்களது பாணி என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அதைத்தான் ஹிந்தியில் அந்தாஸ் என்று கூறுவார்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் ஜெய்கிஷன். இந்த பாடலை எழுதியவர் ஹசரத் ஜெய்புரி. சரி, பாடலை பார்க்கலாமா? ஜிந்தகி எக் சஃபர் ஹை சுஹானா, यहाँ कल क्या हो किसने जाना. जिंदगी एक सफ़र है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. चांद तारों से चलना है आगे, आसमानों से बढ़ना है आगे. अरे चांद तारों से चलना है आगे, आसमानों से बढ़ना है आगे. पीछे रह जाएगा ये ज़माना, यहाँ कल क्या हो किसने जाना. पीछे रह जाएगा ये ज़माना, यहाँ कल क्या हो किसने जाना. जिंदगी एक सफ़र है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. हंसते गाते जहाँ से गुजर, दुनिया की तू परवाह न कर. हंसते गाते जहाँ से गुजर, दुनिया की तू परवाह न कर. मुस्कुराते हुए दिन बिताना, यहाँ कल क्या हो किसने जाना. हाँ, जिंदगी एक सफ़र है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. मौत आनी है आएगी एक दिन, जान जानी है जाएगी एक दिन. हाँ, मौत आनी है आएगी एक दिन, जान जानी है जाएगी एक दिन. ऐसी बातों से क्या घबराना, यहाँ कल क्या हो किसने जाना. ऐसी बातों से क्या घबराना, यहाँ कल क्या हो किसने जाना. जिंदगी एक सफ़र है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. यहाँ कल क्या हो किसने जाना, यहाँ कल क्या हो किसने जाना. இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம். அதனுடன் இதில் இருக்கும் சிறிய சிறிய இலக்கணங்களையும் நாம் பார்க்கலாம். சரியா? முதல் பத்தி. ஜிந்தகி எக் சஃபர் ஹை சுஹானா, யஹாं கல் क्या हो किसने जाना. जिंदगी வாழ்க்கை, एक सफ़र है. जिंदगी एक सफ़र है, जिंदगी एक सुहाना सफ़र है என்று கொள்ள வேண்டும்.
ஒரு அற்புதமான ஆனந்தமான ப்ளசன்ட் ஜேர்னி. லைஃப் இஸ் அ ப்ளசன்ட் ஜேர்னி. வாழ்க்கை என்பது ஆனந்தமான ஒரு பயணம். சஃபர் ஹே, இந்த ஃபா அதற்கு கீழ் புள்ளி இருப்பதை பாருங்கள். ஃபாவிற்கு கீழ் புள்ளி இருந்தால் ஃபா என்று படிக்க வேண்டும். ஜிந்தகி எக் சஃபர் ஹே சுஹானா, மிக அற்புதமான ப்ளசன்ட் ஜர்னி. யஹா கல் கியா ஹோ கிஸ்னே ஜானா. யஹா இங்கு, கல் என்பதற்கு இங்கே நாளை, நாளை என்பது பொருள். கல் கியா ஹோ நாளை என்ன நடக்கும், நாளை என்ன ஆகும். கிஸ்னே ஜானா யாருக்கு தெரியும், யார் அறிந்தார்கள், யார் அறிந்திருக்கின்றார்கள். கிஸ்னே ஜானா, இங்கு நேவின் பிரயோகம் உள்ளது. யார் அறிந்தார்கள், யார் அறிந்திருந்தார்கள், யார் அறிவார்கள் என்று 3 காலத்திலுமே இதன் பொருளை கொள்ளலாம். யார் அறிந்திருக்கிறார்கள், யார் அறிவார்கள், நாளை என்ன ஆகும் என்பது யாருக்கு தெரியும். ஜிந்தகி எக் சஃபர் ஹே சுஹானா, யஹா கல் கியா ஹோ கிஸ்னே ஜானா. நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும். அடுத்து கூறுகின்றார், சாந்த் தாரோ சே சல்னா ஹே ஆகே, ஆசுமானோ சே படுனா ஹே ஆகே. சாந்த் என்றால் சந்திரன், தாரே என்றால் நட்சத்திரங்கள், தாரோ சே நட்சத்திரங்களை காட்டிலும். தாரா என்பது நட்சத்திரம், தாரே என்பது நட்சத்திரங்கள். இங்கு பின்பு தாரே என்ற சொல்லிற்கு பின்னால் சே என்ற ஒரு வேற்றுமை உருவு வந்திருக்கின்றது. எனவே தாரே என்பது தாரோ என்று மாறியுள்ளது. அது ஒரு சிறிய இலக்கணம். பின்பு ஒரு சொல்லிற்கு பின்னால் வேற்றுமை உருவு வரும்பொழுது பன்மையாக இருந்தால் அது ஓ என்ற வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு இலக்கணம் உள்ளது. அதன்படி தாரோ என்று ஆகியுள்ளது. சாந்து தாரோ சே சல்னாகே ஆகே. சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காட்டிலும் அதற்கு மேலும் மேலே செல்ல வேண்டும். அது எவ்வளவு வேகமாக செல்கின்றதோ அதைவிட வேகமாக நாம் செல்ல வேண்டும். அதாவது வாழ்க்கை நாளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நமது வேகம் தடைபட்டு விடும் அல்லவா. எனவே நாளை பற்றி கவலைப்படாதீர்கள். நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நமக்கோ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடந்து மேலே செல்ல வேண்டும். அதனால் கவலை இல்லாமல் வாருங்கள். ஆஸ்மானோசே படுனா ஹே ஆகே. ஆஸ்மான், ஆஸ்மான் என்றால் ஆகாயம். விரிந்து பரந்த ஆகாயத்தை காட்டிலும் நமது வாழ்க்கை மிகவும் பரந்து விரிந்ததாக இருக்க வேண்டும். ஆஸ்மானோசே படுனா, படுனா என்றால் மேலே செல்லுதல், வளருதல் என்பது பொருள். எனவே ஆஸ்மானோசே படுனா ஹே ஆகே, ஆஸ்மானோசே படுனா ஹே ஆகே. ஆகாயத்தை காட்டிலும் நாம் விரிந்து பறந்து செல்ல வேண்டும். நமது வாழ்க்கை மிகவும் விரிந்ததாகவும் பரந்ததாகவும் இருக்க வேண்டும். எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாருங்கள். சாந்த் தாரோ சே சல்னா ஹே ஆகே, ஆஸ்மானோ சே படுனா ஹே ஆகே, पीछे रह जाएगा ये ज़माना, यहाँ कल क्या हो किसने जाना. நாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். இந்த உலகம் பின்னே நின்றுவிடும். பீச்சே ரஹ ஜாயேகா ஏ ஸமானா என்றால் நம்முடன் யாரும் வரமாட்டார்கள் என்ற அந்த தத்துவத்தையும் நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். நாம் பாட்டுக்கு நாம் முன்னாடி சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள் என்று உலகத்தை பார்த்து கொண்டு இருந்தால் எதுவும் நடக்காது. பீச்சே ரஹ ஜாயேகா, பீச்சே ரஹ ஜாயேகா, பீச்சே ரஹ ஜாயேகா என்றால் பின்னால் நின்றுவிடும், பின்னால் தங்கிவிடும். ஜமானா என்றால் உலகம். இங்கு ஜமானா என்பதற்கு உலகம் என்று பொருள். காலம் என்ற பொருளும் இதற்கு உள்ளது. ஜமானா என்பதற்கு காலம் என்ற ஒரு பொருளும் உள்ளது. அந்த காலகட்டத்தில் உஸ் ஜமானே மே என்று கூறுவார்கள். பீச்சே ரஹ ஜாயேகா ஏ ஜமானா, இந்த உலகமாகப்பட்டது பின்னாடி நின்றுவிடும், பின்தங்கிவிடும். நாம் முன்னாடி சென்று கொண்டே இருப்போம். இங்கு உலகம் என்று குறிப்பிடுவது உலகில் உள்ள மக்கள், பல நிகழ்ச்சிகள் எல்லாம் இறந்த காலமாகிவிடும், நின்றுவிடும், பின்னாடி போய்விடும். நாம் முன்னாடி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நாளை என்ன நடக்கும் என்றும் கவலைப்படக்கூடாது. நாம் பாட்டுக்கும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். பீச்சே ரஹ ஜாயேகா ஏ ஸமானா, யஹா கல் கியா ஹோ கிஸ்னே ஜானா.
அடுத்த பத்தி. हंसते गाते जहाँ से गुजर दुनिया की तू परवाह न कर. हाँ, हंसते गाते जहाँ से गुजर दुनिया की तू परवाह न कर. मुस्कुराते हुए दिन बिताना यहाँ कल क्या हो किसने जाना. வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்று இங்கு கூறுகின்றார் கவிஞர். ஹசத்தே காத்தே ஜஹாசே குசர், எங்கு சென்றாலும் அங்கிருந்து எப்படி செல்ல வேண்டும், எப்படி நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். குசர்னா என்றால் கழித்தல், ஸ்பெண்ட் செய்தல் என்று கூறுகின்றோம் அல்லவா ஆங்கிலத்தில், ஸ்பெண்ட், அதுதான். ஹசத்தே காத்தே ஜஹாசே குசர், எங்கிருந்தாலும் சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் வாழ்க்கையை கழித்து கொண்டு செல்லுங்கள். துனியா கீ தூ பர்வானக்கர், மற்றவர்கள் என்ன கூறுகின்றார்கள், அவர்கள் நம்மை எடுத்து காட்டுகின்றார்களா, கேலி செய்கிறார்களா, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். பருவா நகர், கவலைப்படாதே, அதை சட்டை செய்யாதே. பருவா கர்ணா என்றால் அதை மனதில் எடுத்துக்கொண்டு வருத்தப்படுதல், அப்படி சொல்லிவிட்டார்களே என்று நினைத்தல், இதெல்லாம் பருவா கர்ணா என்ற சொல்லிற்கு அர்த்தமாகின்றது. பருவா ந கர்ணா என்றால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருத்தல். ஹசுத்தே காத்தே ஜஹாசே குசர், சிரித்து கொண்டு ஆனந்தமாக வாழ்க்கையை கழி. துனியா கீ தூ பர்வா நக்கர், மற்றவர்களை பற்றியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே. ஏனென்றால் ஜிந்தகி ஏக் சஃபர் ஹே சுஹானா, என்றால் வாழ்க்கை என்பது ஒரு ஆனந்தமான பயணம். யா கல் கியா ஹோ கிஸ்னே ஜானா, இங்கே நாளை என்ன ஆகும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் இருக்கும் வரையில் ஆனந்தமாக சந்தோஷமாக இரு. அடுத்த பத்தி. मौत आनी है आएगी एक दिन, जान जानी है जाएगी एक दिन. अरे मौत आनी है आएगी एक दिन, जान जानी है जाएगी एक दिन. ऐसी बातों से क्या घबराना, यहाँ कल क्या हो किसने जाना. மௌத், மௌத் என்றால் இறப்பு. ஆனி ஹே, ஒரு நாள் வந்துத்தான் ஆக வேண்டும். இந்த மவுத் என்ற சொல் பெண்பால் சொல், எனவே ஆனி ஹே என்று வந்துள்ளது. இந்தி பாடல்களில் அதான் ஒரு வசதி. இந்தி பாடல்கள் கேட்பதில் வசதி என்னவென்றால், இந்த ஆண்பால் சொல் பெண்பால் சொல் என்பதையெல்லாம் நாம் எளிதாக கற்றுக்கொண்டு விடலாம். இங்கே பாருங்கள், மவுத் ஆனி ஹே என்று வந்துள்ளது. எனவே மவுத் என்பது பெண்பால் சொல் என்று புரிந்து கொள்கின்றோம். மவுத் என்றால் இறப்பு. ஒரு நாள் இறப்பு வந்துத்தானே ஆகும், வர வேண்டும். ஆனீகே என்றால் வர வேண்டும், வந்துத்தான் ஆக வேண்டும். ஆயேகி இக்குதன், வந்துவிட்டு போகட்டும், ஒரு நாள் அது வரப்போகிறது, வந்துவிட்டு போகட்டும். ஜான் ஜானீஹே ஜாயேகி இக்குதன், ஜான் என்றால் உயிர், ஜான் ஜானீஹே உயிர் போக வேண்டும், ஒரு நாள் அது போக வேண்டும். ஜானீஹே, ஜான் என்பதும் பெண்பால் சொல். எனவே ஜானீஹே என்று வந்துள்ளது. ஜானி ஹே போக வேண்டும், உயிரும் போக வேண்டும். ஜாயேகி இக்குதின், ஒரு நாள் அது போய்விட்டு போகட்டும். ஜாயேகி போகட்டும். மௌத்து ஆனி ஹே ஆயேகி இக்குதின், ஜான் ஜானி ஹே ஜாயேகி இக்குதின். ஐசி பாத்தோं से क्या घबराना, அப்படிப்பட்ட பேச்சுகளில் எல்லாம் ஏன் பயப்பட வேண்டும். ஐசி பாத்தேன், அப்படிப்பட்ட பேச்சுகள், அப்படிப்பட்ட விஷயங்கள், இவற்றை பற்றியெல்லாம் ஏன் பயப்பட வேண்டும். கியா கபரானா, என்ன பயம். யஹா கல் கியா ஹோ கிஸ்னே ஜானா, நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது, யாரும் அறியவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பயணத்தை நிம்மதியாக பயணித்து விடலாமே. ஜிந்தகி எக் சஃபர் ஹே சுஹானா, யஹா கல் கியா ஹோ கிஸ்னே ஜானா. வாழ்க்கை என்பது ஆனந்தமான ஒரு பயணம். அதில் ஆனந்தமாக பயணம் செய்துவிட்டு ஆனந்தமாக கழிப்போமே. ஏன் வருத்தப்பட வேண்டும், ஏன் வேதனைப்பட வேண்டும். நேற்றைய பற்றியோ நாளைய பற்றியோ ஏன் வருத்தப்பட வேண்டும் என்பது இந்த பாடலின் கருத்தாகும். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இதை பாடி பாருங்கள். இதை தினமுமே ஒரு முறை பாடலாம், உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். ஜிந்தகி எக் சஃபர் ஹே சுஹானா என்று தினமும் ஒரு முறை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக உங்களுக்கு தோன்றும். சரியா? செய்கிறீர்களா? சரி நண்பர்களே, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா?
செய்யவில்லை என்றால் அதையும் செய்து விடுங்களேன். எங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் அல்லவா? செய்கிறீர்களா? நன்றி, தன்யவாத்.